ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம எலெக்ஷனுக்கு ஓட்டு போட போகணும் பாருங்க. அன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ தான். நம்ம சேரீ சேலஞ்சிங்கில் 5வது நாள் இன்றைக்கி. காலையிலே பார்த்தீங்கன்னா கிளம்பி சேரீயெல்லாம் நீட்டாக கட்டிட்டு ஓட்டு போட்டுட்டு வந்தாச்சு. நான், என் தங்கச்சி, அப்புறம் இன்னொரு தங்கச்சி, என் மகா. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஓட்டு என் மகளுக்கு இந்த டைம். அதனால் மறக்காமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே சேர்ந்து நல்ல செல்ஃபியெல்லாம் எடுத்தோம். இந்த எலெக்ஷன் பூத்துக்கு ஃபோன் கொண்டுட்டு தான் போனோம். அங்கே ஓட்டு போட போகிறதுக்கு முன்னாடியே போலீஸ் எல்லாம் நின்னாங்க. அவங்க ஃபோனெல்லாம் அலௌடு கிடையாது, கொடுத்துட்டு போயிருங்க, வெளியில் யார்கிட்டயா கொடுத்துருங்க அப்படின்னாங்க. அதனால பக்கத்துலேயே நம்ம சொந்தக்காரவங்க வீடு இருந்து அங்கேயே கொடுத்துட்டு நாங்கள் அதுக்கப்புறமா போய் ஓட்டெல்லாம் போட்டுட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் தான் காலையிலே வீட்டில் பழைய சாதம் இருந்தது. நல்லா உப்பு போட்டு கரைச்சி ஆளுக்கு ஒரு டம்ளர் குடித்தோம். நல்ல வெயில், காலையிலே போயிட்டு வந்துட்டோம். இருந்தாலும் பயங்கர வெயில் தான். அதுக்கப்புறமா உட்காந்து சமையல் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தோம். இப்போ பருப்பு குழம்பு வச்சு, பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் இவ்வளோ வச்சு எடுத்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் எல்லாருமே சேர்ந்துருந்து நல்லா கதை பேசிட்டு, அதுக்கப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க. மறுபடியும் நாங்கள் எங்கள் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தோம். இந்த புதுசாக ஓட்டு போடும்போது கொஞ்சம் நம்மளோட அனுபவம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் பாருங்கள். என் மகளுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். ஏன் புதுசாக ஓட்டு போட்டிருக்கேன், மொத ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்படியே சின்ன பிள்ளையில் உள்ள ஞாபகம் வந்தது போலவே இருந்தது. நான் கல்யாணம் ஆகினதுக்கு அப்புறம் தான் ஓட்டே போட்டேன். அது ஒரு கதை. இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க இப்போவே ஓட்டு போட்டு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் அந்த ஞாபகம் வரதான் செய்யும். அப்படியே சேர்ந்துருந்து நல்லா கலகலப்பாக இருந்து பேசினோம். ஓட்டு போட்ட அனுபவங்கள். அந்த எலெக்ஷன் வந்தாலே பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பாலாம் அந்த நாளையில் ரொம்ப பரபரப்பாயிருவாங்க. எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சாலே எங்கள் வீட்டில் ஃபுல்லாகவே எப்போ பார்த்தாலும் நியூஸ் மட்டும்தான் ஓடிட்டுருக்கும். ஃபுல்லாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும். நாங்கள் அந்த டைம்லலாம் எங்கள் அப்பாட்ட சண்டை போட்டு தான் ரிமோட்டை கையில் வாங்கி டிவியவே மாற்றுவோம். அந்த மாதிரி ஒரு பரபரப்பாக தான் இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்போல்லாம் எவ்வளவோ காலம் மாறிட்டு. முன்னாடி பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வந்தாலே பயந்து பயந்து போன நாளெல்லாம் உண்டு. ஏன்னா அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பெல்லாம் இருக்காது. திடீர்னு எங்கேயாவது சண்டை நடக்கும். அதுக்கெல்லாம் பயந்து காலையிலே போய் ஓட்டு போட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி விரட்டிகிட்டே இருப்பாங்க எங்கள் அப்பா. இப்போ நம்ம வெயிலுக்கு பயந்து முன்கூட்டியே போய் ஓட்டு போட்டுட்டு வர்ற மாதிரி இருக்குது. ஒரு 2 நாள் லேசாக மழை பெஞ்சது. அதுக்கப்புறம் வெயில் வச்சு கொளுத்திட்டு தான் இருக்குது. ஒரு இடமும் போகவே முடியலை. சுத்தமாக வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியலை. ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் தான் இப்படி இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அடுத்த வருஷம் வந்தால் இந்த வருஷம் அதை விட மோசமாக இருக்குது. அப்படி தான் ஒவ்வொரு வருஷமும் போயிட்டு இருக்குது. இந்த வெயிலுக்கு என்றைக்கு தான் விடிவு காலம் வரோன்னே தெரியலை. இப்போ ஒரு 4 மணிக்கு மேலே கொஞ்சம் துவைச்சி போட்ட துணிகள் எல்லாமே இருந்து, அந்த மேலே மாடியில் செல்ஃபில் கொஞ்சம் துணிகள் அதிகமாகவே இருந்தது. பிள்ளைங்களுக்குள்ளது தேவையில்லாமல் இருந்தது, வேஸ்ட்டாக அவங்க சும்மாவே வச்சுருந்தது. அப்படி எல்லாமே ஒவ்வொரு பக்கமாக இருந்து நாங்கள் 2 பேர் 3 பேர் சேர்ந்து துணிகள் எல்லாம் மடித்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அந்த வாய்ப்பை விட்டால் மறுபடியும் கிடைக்காது. எப்போவுமே பிள்ளைங்க ஒன்றா சேர மாட்டாங்க. நீ அதை கொஞ்சம் செய், நீ இதை செய் அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் நான் தானே செய்கிறேன், நான் தானே செய்கிறேன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் எல்லார்த்தையும் ஒன்று போல் உட்கார வச்சு அவங்கவுங்க துணியெல்லாம் மடித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மடித்து வைக்க எல்லாமே எடுத்து கொடுத்தாச்சு. கொஞ்சம் போடாத துணிகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாமே வேஸ்ட்டாக ஒதுக்கி வச்சுட்டு நல்ல துணிகளை மட்டும் ஒதுக்கி எடுத்து வச்சிட்ருக்காங்க. நானும் அப்படியே எனக்குள்ளே நைட்டி கொஞ்சம் துவைச்சி போட்ட துணிகள் எல்லாம் இருந்து அதையெல்லாம் எடுத்துகிட்டு நான் கீழே தான் ரூமில் வைப்பேன் என்னோடய துணிகள். அதனால் அதையே எடுத்துகிட்டு இங்கே மடித்து வைக்கிறதுக்காக மடிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இப்படி தாங்க போயிட்டுருக்கு. இந்த நாள் நிறைய டெய்லரிங் வேலையும் சொல்கிற மாதிரி இல்லை. இருந்தாலும் இந்த காலையிலேருந்தே இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் போயிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, அப்புறம் காலையிலே நம்ம கிளம்பி போயிட்டு வந்திருந்தோம் பாருங்க. கொஞ்சம் கசகசன்னு இருந்து, அதனால் மறுபடியும் குளிச்சுட்டு நைட்டியெல்லாம் போட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு என்ன ரெஸ்ட்டாக இல்லைங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நைட்டு சாப்பாடு பண்ண வேண்டியது இருந்து, கோதுமை மாவு எடுத்து சப்பாத்தி பிசைறதுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த சப்பாத்தி கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு வர்றதுக்காக காய்ச்சி வச்சுருந்த பால் இருந்து கொஞ்சம் லைட்டாக வெதுவெதுன்னு இருந்து அதில் ஒரு 1/2 கப்பு எடுத்துட்டேன். கொஞ்சம் ஒரு 1/2 கப்பு சேர்த்துருக்க மாட்டேன், கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருப்பேன். அதையும் கொஞ்சம் ஊற்றிட்டு உப்பு, கொஞ்சம் ஆயில் எல்லாம் ஊற்றி தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது சப்பாத்தி. கடைசியில் வீடியோ எடுக்க காமிக்க முடியலை. பரபரப்பாக வேலை ஓடிட்டுருக்குச்சா, அதெல்லாம் ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குது. மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு, இந்த இது ஒரு நாளைக்கு முன்ன கொஞ்சம் சிக்கன் வாங்கி குழம்பு வச்சுருந்தேன் பாருங்க. அதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சுருந்தேன். எதுக்காக அப்படின்னா, பிள்ளைங்க நூடுல்ஸ் பண்ணி தாங்கன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ கொஞ்சம் சிக்கன் அதில் போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும்னு எடுத்து வச்சுருந்தேன்.
கடைசியில் பண்ணலை. சரி அது ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் இருந்தால் பரவாயில்ல, அதுக்கப்புறம் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு பிள்ளைங்க எல்லாருமே வீட்டில் இருக்காங்களே, நைட்டு சப்பாத்திக்கு வந்து அது நம்ம கொஞ்சம் சால்னா மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதுவுமே நான் அழகாக வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வந்து அரைச்சி போட்டு வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக அதையும் கட் பண்ணி போட்டு குக்கர்லேயே வச்சுட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்க வந்து சாப்பிட்டுட்டு இது ரொம்ப நல்லா இருக்குமா, டேஸ்ட்டு வித்தியாசமாக சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுக்கு சந்தோஷம் தானே. அப்படியே சாப்பிட்டுட்டு மறுபடியும் நம்ம எடிட்டிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி இருந்துங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.